ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டை வருகிறோம். தந்தையே, இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வேத வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், சத்திய வசனத்தின் மூலமாய் எங்கள் திரியேக தேவனை நீர் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நன்மையுமாகிய உம்முடைய கரத்திலிருந்து, ஆசீர்வாதமாகிய உம்முடைய கரத்திலிருந்து, எங்கள் மீட்பாகிய உம்முடைய கரத்திலிருந்து, எங்கள் மன்னிப்பும் இரக்கமும் கிருபையுமாகிய உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் விடுதலையையும் ஆண்டவரே ரட்சிப்பையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்வீராக. எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு ஆவியானவர் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு போதித்து வழிநடத்தி எங்களுக்கு ஆசீர்வித்து தரும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதமணிந்து கேட்கிறோம். ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதமணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் ஆண்டவரை இல்லாதவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி, ஒருபோதும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானுடைய நாமத்தின் அக்கினினால, இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் என்னை ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீர் ஒருவரே ஆளுகை செய்யும், நீர் ஒருவரே பேசும், வழிநடத்தும். திரியேக தேவனே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இன்னொரு மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை அடைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் சில நேரங்களில் ஏன் அடைத்து வந்தார் அப்படின்னு கேட்கலாம் யாராவது. ஏன் இந்த சிலர் யாராவது கேட்கலாம் தான் சொல்கிறார். நீங்கள் கேட்குறீங்கன்னா சொல்கிறாரு. தேவ பிள்ளைகள் கேட்கலாம், நான் கூட கேட்கலாம், யாராவது ஒருத்தர் கேட்கலாம், ஏன் இந்த புதிய எங்களுக்கு இந்த மாதத்தில் அழைத்து வந்தீர்? இருந்த ஆண்டவரே, இருந்த மாதமே எங்களுக்கு போதுமே, அதிலே நாங்கள் பட்டது போதுமே, அதிலே நாங்கள் படுகிறது போதுமே என்று. அந்த பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் மனுஷராகி நாம் வாங்கி கட்டி கொண்டதே தவிர தேவன் நமக்கு நியமித்த தொல்லை அது கிடையாது. தேவன் நமக்கு நியமித்த துன்பம் அது கிடையாது. ஆனாலும் இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் எல்லா பேராபத்துகளையெல்லாம் அழித்து, நாச மோசங்களை அழித்து, நாச மோச எண்ணங்கள் உடையவர்களுடைய எண்ணங்கள் சித்திக்காதபடி அழித்து, விபத்துகளிலிருந்து காப்பாற்றி, சுகவீனத்திலிருந்து காப்பாற்றி, நம் கால் தடுமாறுகிற தடுமாற்றத்திலிருந்து காப்பாற்றி, நம் மனம் தடுமாறுகிற தடுமாற்றத்திலிருந்து நம்மை காப்பாற்றி, நாம் விசுவாசமே இல்லாத நிலைக்கு அப்படியே கீழே போன போது கூட தேவன் மன்னித்து திரும்ப நம்பிக்கையை கொடுத்து, புத்துணர்வை கொடுத்து, உயிர்ப்பிக்கும்படி செய்து, அவர் வார்த்தையை வசனத்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கும்படி செய்து, நம்மை கால் ஊன்றும்படி செய்து, நம் தேவைகளை எல்லாம் நாம் நினைத்த வண்ணம் சந்திக்கப்படவிட்டாலும் கூட தேவன் இரக்கம் பாராட்டி நம்மை படைக்கும்படி செய்து சகலவற்றிலிருந்து தப்புவிட்டு காப்பாற்றி தப்பக்கூடாது, காப்பாற்றப்படக்கூடாது, கைவிடப்பட்டு போகணும், அழிஞ்சு போகணும் என்கிற இந்த கொடூர மனுக்குலத்தில் இருக்கிற சர்பத்தினுடைய எண்ணங்களும், சர்பத்துக்கு விற்று போட்ட சர்பத்தின் குட்டிகளுடைய விருப்பங்களுக்கும் ஒப்புக்கூடாதபடி தேவன் புதிய மாதத்திலே நுழையும்படி கிருபை ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார். ஆமென். தேவனை நினைக்கிறவர்களுக்கும் செய்திருக்கிறார். தேவனை நன்றியோடு நினைக்கிறவர்களுக்கும் செய்திருக்கிறார். தேவன் என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கிறவர்களுக்கும் இரக்கம் பாராட்டி இந்த புதிய மாதத்தில் நுழையும்படி செய்திருக்கிறார். தேவனை நித்தமும் தேடுகிறவர்களுக்கும் செய்திருக்கிறார். எப்போ தேடணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்களுக்கும் செய்திருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், அதன்படி செய்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் நுழைய செய்திருக்கிறார். நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தரால் நம் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதோ, மறுபிறப்பு என்கிற வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதோ, கடைசி பரியந்தமும் அவரோடு இருந்தால் அவருடைய முடிவில்லாத ஆளுகையில் அப்பாவோடு இருப்போம். இந்த உலகத்தில் வீடு வாசல் இருக்குதோ இல்லையோ,
சொத்து சுதந்திரம் இருக்குதோ இல்லையோ, மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, பேர் புகழ் செல்வாக்கு இருக்குதோ, பொன்பொருள் இருக்குதோ இல்லையோ, அப்பாவோடு இருந்துட்டா நித்திய காலமாய் அழியாத ஐஸ்வர்யமாக அப்பாவோடு உன்னதமான அவருடைய ஆளுகையில் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தில் ஒரு நாளில் இல்லாமல் போகிற இதில் நாம் இருந்துட்டு அப்பாவை தவிர்த்து அதில் இருந்துட்டோம்னால் நிச்சயமாக கைவிடப்பட்டவங்க லிஸ்ட்டில் தான் இருப்போம். கர்த்தரை தேடினவங்களாக இருந்து, கர்த்தரோடு கூட ஆரம்பித்தவங்களாக இருந்து, நடுவழியில் காணாமல் போனவங்களை போல நம்ம இருந்துடவே கூடாது. மார்க்கரை ஒரு நேரம் வரும், வெள்ளம் வாரி கொண்டு போக வரும். அது தேவன் கொடுத்த வெள்ளம். அந்த வெள்ளம் கரை புரண்டு வரும்போது, பூமியிலே புரண்டு வருகிற வெள்ளம் கூட சில மனுஷரை தப்ப வச்சிரும். அதில் சிலர் அரிதாக தப்பிடுவாங்க, அரிதாக தப்பிச்சிருவாங்க. எங்கேயோ ஒரு கரை ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. அதில் எங்கேயாவது ஒரு செடியை பிடிச்சிக்குவாங்க, ஒரு கொப்பை பிடிச்சிக்குவாங்க, எங்கேயோ ஒரு இதுலையோ ஒன்றில் ஒரு சிலர் தப்பி வைக்கப்படலாம். ஆனால் துன்மார்க்கரை வாரி கொண்டு போகும்படி தேவன் கொடுத்துருக்கிற வெள்ளம் வரும்போது அது ஒரு ஆளை கூட தப்ப விடாது. ஒருத்தையும் எந்த நீச்சல் அடித்தாலும் தப்ப விடாது. எந்த உள்நீச்சல் நீச்சல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. வெள்ளம் வந்த மாத்திரத்தில் மூச்சு போயிடும். அப்புறம் எங்கே காலை அடிக்கிறது, கை அடிக்கிறது இல்லையா? வெள்ளம் வந்து முடிஞ்ச இடத்துல தூக்கும் போது கால் வானத்தை நோக்கி நின்றுக்கிட்டு இருக்கும், தலை சேத்துக்குள்ளே இருக்கும். நீச்சல் அடித்தவங்க நம்பினவங்க கதி இதுதான். கர்த்தரை நம்பினவங்களுக்கு கை வானத்தில் இருக்கும். ஆமென். சரீரம் எதுவும் சேத்துல இல்லாதபடி கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். கர்த்தருக்கு கோடி கோடி. அவங்க நீச்சலை நம்பலை, கர்த்தருடைய நாமத்தை நம்பினாங்க. தங்கள் திறமையை நம்பலை, தங்கள் கற்ற கலையை நம்பலை, தேவனுடைய நாமத்தை நம்பினவங்க அவங்க கர்த்தரால் அந்த வெள்ளத்தில் வாரி கொண்டு போகாதபடி. சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படியாய் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பிள்ளைங்க, நம்பி இருக்கிற பிள்ளைங்களை துன்மார்க்கரை வாரி கொண்டு போகிற வெள்ளத்தில் வாரி கொண்டு போகாதபடி நீதிமான்களை தப்புவித்து காப்பாற்றுவீராக என்று கேட்பார். யோபு சொல்வார், நிச்சயமாக வெள்ளம் சுரந்து வரும் அப்படிம்பார் யோபு. நீ எவ்வளவுதான் பூமி முழுதும் சவதரித்து வைத்திருந்தாலும், நீ பேரும் புகழும் எல்லாம் சவதரித்து வந்தாலும், இதையெல்லாம் என்னுடையது என்று நீ சொன்னாலும், ஒரு நாள் வரும் வெள்ளம், அது சுரந்து வரும். அப்பொழுது நீ அங்கே இராய், அங்கே நீயும் இராய், உன்னுடையதும் இருக்காது என்று சொல்லப்படுது. கர்த்தராகிய தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, கொடுத்து கொண்டு வர வார்த்தை, நான் உனக்கு செய்வேன் என்று. இந்த வார்த்தையை தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரு, ஒவ்வொருத்தரோடும் பேசுகிறாரு, நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிறாரு. ஆனால் காரியங்கள் சூழ்நிலைகள் வந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த மாதிரியே தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு செய்வேன் என்று. நாம் வாழ்கிற இந்த கொடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன். அவைகளெல்லாம் ஒரு நாளிலே காணும். ஒரு நாள் அப்படியே போயிடுமோ, அப்படியே நீடிச்சிட்டு போயிடுமோ என்று நமக்கு அந்த ஒரு பயம் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் அந்த பயத்திலிருந்து அந்த பயத்தை நமக்கு நீக்குகிறவராய் இருக்கிறார். எந்நேரமும் என் நாளிகையும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றப் போகிறார். அவர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தராகிய தேவனிடத்திலே செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். சொன்ன வாக்கை அவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். சொன்ன சொல்லை அவர் ஒருத்தர் தான் நிறைவேற்ற முடியும். சொன்னவரோடு கூட இருந்தால் நிறைவேற்றி தருவார். சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னால் ஒன்று கூட நிறைவேறாது. சொன்ன கர்த்தரோடு கூட நாம் இருப்போமானால் கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தர் சொல்லியிருக்கிற வேலையில் நிறைவேறிடும். கர்த்தருடைய நாமத்தினாலே நிச்சயமாக நிறைவேறும். புலம்புறது வேற,
புலம்பி அழுறது வேற, ஆனால் வேண்டுமென்றே பேசுறது வேற. புலம்பி அழுறது எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், அப்பா கிட்ட அழலாம். அதில் தப்போ சரியோ அது அவர் பார்த்துக்குவார், தப்போ சரியோ அப்பா பார்த்துக்குவார். ஆனால் நாம் வேண்டுமென்றே நாம் பேசுவோமானால், நாம் அறிந்து பேசுவோமானால் அதற்கு நிச்சயமாக என்ன உண்டு, என்ன உண்டு, தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. அறிந்து பேசுவது, அறிந்து வேண்டுமென்றே பேசுவதற்கு தண்டனை உண்டு. அறியாமல் பேசினா, கர்த்தர் அறியாமல் பேசினா மன்னிப்பு கேட்டால் அதுக்கு மன்னிப்பு இரக்கமும் உண்டு, மன்னிப்பு இரக்கமும் உண்டு. ஒரு பிள்ளை கீழே விழுந்துட்டு, நல்லா நடக்கணும்னு சொன்னது தான், கீழே விழுந்துட்டு மனுஷர் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைய இப்போ தானே சொல்லிகிட்டு இருந்தேன் விழுந்துருவ பாதர்னு விழுந்துட்டு விழுந்த பிள்ளைய என்ன செய்வாங்க, தூக்கி எடுத்து 2 தட்டு தட்டி இனிமேல் ஒழுங்காக நட அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீ விடாதபடி பார்த்துக்கோ என்று செல்லமாக ஒரு தட்டு தட்டி விடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் விழுந்தவர்களை மேலே ஏறி மெதின்னு விழுவியான்னு மிதிச்சுட்டு திருப்பியும் ஏறி மெதின்னு மிதிச்சுட்டு இருந்தா அது மனுஷன் சொல்லுவோமா, அது என்னன்னு சொல்லுவோம்? மனுஷராக இருக்கிறவங்க தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் தேவனுடைய ஆவியும் ஆத்மா உடையவர்கள் அந்த வேலையை செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. நடந்துருச்சு, இல்லை விழுந்துட்டு அடிபட்டுடுச்சு, முறிவு உண்டாயிருச்சு, இனி காயம் கட்டணும், முறிவு உண்டாகணும். இது எப்படி விழுந்தது, இனி அது விடாதபடி இருக்கிறதுக்கு என்ன ஏது என்று அதுக்குத்தான் போகுமே தவிர போட்டு மிதின்னு மேலே ஏறி என்ன செய்யக்கூடாது, மிதின்னு. அப்படி சத்ருவாகிய பிசாசின் மனுஷர்கள் மிதி என்று மிதித்து தேவ பிள்ளைகளுடைய முதுகுகளை வீதியாக மாற்றினவர்களுக்கு தேவன் கொண்டு வருகிற வெள்ளம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்குது. தேவன் சொரந்து வரும்படி வைத்திருக்கிற வெள்ளம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கு. நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன் இதையும் செய்கிறார். நீதியை செய்கிற தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன் இதையும் செய்கிறார். ஆமேன். நீ எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க வேண்டும், நீ எப்பொழுதும் பாரம் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் நீ கடனிலே இருக்க வேண்டும், எப்பொழுதும் நீ வறுமையிலே இருக்க வேண்டும், எப்பொழுதும் நீ ஏழ்மையிலே இருக்க வேண்டும், நீ அலைந்து திரிய வேண்டும், வீடு வீடாக அலைந்து திரியணும், அங்கங்கே கையேந்தி திரியணும், போ என்று புலம்பணும், உருளணும், நின்னும் மண்டையை போட்டு பிச்சுக்கணும், ரத்த கொதிப்பு கூடிக்கிட்டே போகணும், ரத்த கொதிப்பு கூடிக்கிட்டே போகணும், மூளை நரம்பு வெடித்து சாகணும், காகணும், கை கால் விளங்காமல் சாகணும், படுத்தபடியான்னு எவ்வளோ பேர் சொல்லுகிறார்கள். நீ எப்படி சாக போகிற பாரு, நீ என்ன ஆவறப்பாருன்னு. ஒரு நாளில் எத்தனை வரப்போகுது, எத்தனை வார்த்தைகள் வருகின்றன. அவைகள் எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுறது கர்த்தர் தான் காப்பாற்றுறார். அப்பொழுது இப்படி தான் சம்பவிக்கும், இப்படித்தான் இருக்கும், நீ சம்பாதித்தது இது என்று சிலுவையில் கர்த்தர் தன்னை கொடுத்து நமக்கு சம்பாதித்து வைத்த புண்ணியம் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவரால் மன்னிப்பும் இரக்கமும் தயவும் பெருத்த ஒத்தாசையும் சகாயமும் அவரிடத்திலிருந்து வரும். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன். அப்போ இப்படித்தான் இருக்கணும் மனுஷன். இதுக்கு மேலே மனுஷன் இருக்கக்கூடாது. என்னை காட்டிலும் நல்லபடியாக படிச்சிடக்கூடாது, என்னை காட்டிலும் ஒரு நல்ல வேலையில் இருந்துடக்கூடாது, என்னை காட்டிலும் ஒரு நல்ல சம்பாத்தியம் வந்துடக்கூடாது, என்னை காட்டிலும் ஒரு வண்டியை வச்சுருக்கக்கூடாது, என்னை காட்டிலும் ஒரு வாகனம் வச்சுருக்கக்கூடாது. நீ நடுத்தருவில் தான் இருக்கணும். நீ என் வாசப்படியில் வந்து தான் நிற்கணும், என் கதவை தட்டி தான் நீ என்ன செய்யணும், கையேந்தி நிற்கணும் ஒன்று சொல்லிட்டு. நான் தான் உனக்கு ஏதாவது ஒன்று போடணும் ஒன்று சொல்லிட்டு. நானும் எப்படி இருக்கிறேன் பாருன்னு எந்த விதத்துலையும் நீ சொல்லிடவே கூடாது. என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லவே கூடாது, என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லவே கூடாது என்று சொல்லுகிற கொடுமையான உலகத்தில் வாழ்கிறோம், கொடுமையான மனுஷர் மத்தியில் வாழ்கிறோம். இவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த தீங்குக்கும் தீமைக்கும் இந்த பொல்லாப்பை நினைக்கிற அனுதினமும் நினைக்கிறவர்களுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் பொல்லாத ஜபங்களையும் உபவாசங்களை எல்லாம் அவமாக்கி நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன நல்ல வார்த்தையை, நல் விசேஷத்தை, நல் காரியத்தை அவருடைய பிள்ளைகளிலே நிறைவேற்றுவார்.
இவைகள் வளருவதில்லை, இவைகள் செழிப்பதில்லை, இவைகள் விருத்தியாவதில்லை, இவர்கள் நன்றாகுவதில்லை, இவர்கள் எழும்பி வருவதில்லை, இவர்களை கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிக்கப் போவதில்லை, இவர்களுக்கு சொன்னது நிறைவேறப் போவதில்லை, எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொன்னவர்கள் வெள்ளத்திலே புரண்டு போகிற வெள்ளத்திலே அவர்கள் புரளும்போது அதை கேட்காம தப்சோமே என்று சொல்லுகிறவர்கள் கரை ஓரத்தில் இருப்பார்கள். வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது ஒரு கரைன்னு ஒன்று இருக்கணும் எங்கேயாவது, அந்த கரையிலே தேவ தயவில் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய எண்ணத்தில், அவர்கள் வார்த்தையில், அவர்களுடைய வலையில் நாம் விழாதபடி, அவர்கள் நம்மை விழுங்கி போடாதபடி நாம் தப்பினோமே என்று சொல்லுவார்கள். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் இதை செய்வார். ஆமென். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவரை தவிர்த்து பூமியில் எல்லா வாயும் உனக்கு செய்வதில்லை என்று சொன்னாலும் அவர் சொன்னது செய்வார். அவர் சொன்னதை செய்வார். அப்பொழுது தேவன் தம் பிள்ளைகள் பட்சத்திலே இருக்கிறார் என்றும், தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்கிறார் என்றும், தம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்கிறார் என்றும், தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுசரணையாக இருக்கிறார் என்றும், தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவை பாராட்டினார் என்றும், தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தார் என்றும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 27 29. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். வெளியின் விருட்சங்கள் இதுவரைக்கும் கனி தராமல் இருந்துச்சு, இனி கனி தரும். இனி கனி தரும். பூமி தன் பலனை கொடாமல் இருந்தது. இப்போ கர்த்தராலே நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தகப்பனாலே பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். மறுபடியும் சொல்லார் பாருங்க. அவர்கள் தேசத்திலே, அவர்களுடைய எல்லையிலே சுகமில்லாமல் இருக்கிறவர்கள், எந்த சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதே இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை தரும்போது, நேற்று தினத்தில் சொன்னார், ஆவிக்குரிய யூதர்களாகிய தேவ பிள்ளைகளுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கனமும் உண்டாயிருக்கும் என்று நேற்றுக்கு சொன்னாரே. நேற்று மாலையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும் போது அவர்களுக்கு வெளிச்சமும், அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும், அவர்களுக்கு களிப்பும், அவர்களுக்கு கனமும் உண்டாயிருக்கும். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர், நான் உனக்கு சொன்னேன். சத்துருக்கள் நாம் மேற்கொண்டு விட்டோம் என்றும், நாம் ஏகதேசம் அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் வெள்ளத்திலே கரை புரண்டு ஓடும் பொழுது, நாம் இப்படி செய்தோமே, நாம் நினைத்தோமே, அது நமக்கே நேரிட்டது என்று அவர்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே அந்த வெள்ளத்திலே அவர்கள் அமிழ்ந்து மாண்டு போவார்கள். அந்த வெள்ளத்திலே அவர்கள் முங்கி மாண்டு போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அவர்கள் தேசத்திலே அவர்கள் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுக்கிற ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். எந்த நேரமும் அந்த கயிறை அறுப்பார். அந்த கயிறை அவர் ஒருத்தர் தான் அறுக்க முடியும். அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் போது, அப்போ கர்த்தர் விடுவிக்கிற வேலையை குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை கயிறுகளை அறுத்து, அது மந்திரத்தினாலும் செய்தது, தந்திரத்தினாலும் செய்தது, வஞ்சகத்தினால செய்தது,
என்னென்ன விதத்தெல்லாம் கடன்பட்டது, என்னென்ன விதத்திலெல்லாம் சிக்குண்ட கயிறுகளை எல்லாம் அறுத்து அறுத்து அந்த அடிமை கொண்டவர்களின் கைக்கு விடுதலையாக்கி என்ன சொல்லி, இந்த கயிறுகளை கட்டுவதற்கும் அடிமை கொள்வதற்கும் காரணமாக இருந்தவர்கள் தான் எதில் போவார்கள்? என்னடா வெள்ளம் வெள்ளம்ன்றாங்களே, வெள்ளம் வெள்ளம்ன்றாங்களே, வெள்ளம் அண்ணே, நிச்சயமாய் வெள்ளம் வரும், சந்தேகமே கிடையாது. ஏசப்பா இந்த பூமிக்கு வருவேன் என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். துன்மார்க்கரை வெள்ளம் வாரி கொண்டு போகிறது சத்தியம். நாம் துன்மார்க்கராய் இராதபடி பார்த்து கொள்ள வேண்டும், துன்மார்க்கரை சேர்ந்தவர்களாக இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நாம் யாரோடு இருக்க வேண்டும்? கர்த்தரோடு கூட. துன்பத்தின் பாதையிலும் உபத்திரவத்தின் பாதையிலும் வேதனையின் பாதையிலும் அவமானத்தின் பாதையிலும் இல்லாத நிலைமையின் பாதையிலும் எல்லா விதத்திலும் கொடுமையான சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது தான் இந்த மகத்துவமான காரியங்கள் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்கிற நாளிலே பூமியில் சடிதியாய் வெடிப்பு ஏற்பட்டு அல்லது வானத்திலே வெடிப்பு ஏற்பட்டு மேகத்திலே வெடிப்பு ஏற்பட்டு சடிதியாய் வெள்ளம் புரண்டு வருவது போல வெள்ளம் புரண்டு வரும். வெள்ளம் கற்பனை செய்ய முடியாதபடி இருக்கும். அது அந்த வெள்ளம் அவர்களால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெள்ளமாக அது இருக்கும். அது நாம் வெள்ளத்தை பார்க்கும்போது இத்தனை நீள அகலம், இவ்வளவு நீளம், இவ்வளவு தூரம், இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, இவ்வளோ தூரம் அது மரங்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு வருது என்று நேற்றைய தினத்தில் ஒரு டிவியில் ஒரு இதில் செய்தியில் வெள்ளம் புரண்டு வருது, தெலுங்கானாவில் வெள்ளம் புரண்டு வருது, ஆடுகளை அடிச்சுக்கிட்டு போகுது, ஆடுகளை அள்ளிக்கிட்டு போகுது, நூற்றுக்கணக்கான ஆடுகள் அதில் போகுது, அந்த வெள்ளத்தில் போகுது. ஒரு இடத்துல வரும்போது ஆடுகள் ஒரு ஓரமாக ஒரு 50-60 ஆடு தப்பிச்சிருச்சு. இந்த ஓரமாக வந்து பிரிட்ஜ் ஓரமாக வந்து இந்த ஆறுகளில் அந்த ஆடுகள் ஓரம் ஒதுங்கி தப்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஆடுகள் தப்பிச்சிருச்சு, மற்ற ஆடுகள் போயிருச்சு. ஆனால் இந்த வெள்ளம் அப்படிப்பட்ட வெள்ளம் அல்ல. ஒரு கல்லாடும் தப்பிக்கப்பட மாட்டாது. 28-29. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளை ஆவதில்லை. ஏனென்றால் ஏன் கர்த்தர் அதை சொல்லுகிறார்? எவ்வளவு தூரம் அவர்கள் ஜீவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு சத்துருக்கள் கொஞ்சம் அனுமதித்ததை அதிகமாக செய்ததனுடைய விளைவாய் கர்த்தர் சொல்கிறார், இனி அவர்களுக்கு புறஜாதிகளுக்கு அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. என்றால் மிருகங்கள் என்று சொன்னாலே பொல்லாத மனிதர்கள் பொல்லாத மனுஷிகள் என்று வைத்து கொள்ளணும். அவர்கள்தான். அது என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை பெரியவர்களாக காண்பித்து, மேன்மையானவர்களாக காண்பித்து, செல்வாக்கு உள்ளவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக காண்பித்து, ஆணவம், அதிகார பலம், பணபலம் என்று என்னென்ன விதத்திலெல்லாம் இருக்கிற இந்த மிருகங்கள் அவர்களை பட்சிப்பது இல்லை. அப்படி என்றால் கொள்ளையாவதில்லை என்று இருக்கிறவர்கள் கொள்ளையிட்டவர்களும் பட்சிக்க வேண்டும் என்று காத்திருந்தவர்களும் வாரிக்கொண்டு வருகிற சடிதியாய் வரப்போகிற வெள்ளத்திலே அவர்கள் அந்த வெள்ளத்தில் இருப்பார்கள். அந்த வெள்ளத்திலே அவர்களை வாரிக்கொண்டு போகிறதுனாலே இந்த துஷ்ட மிருகங்களுக்கு துணை செய்தவர்கள் உள்பட அத்தனை பேரையும் வாரிக்கொண்டு போகிறதுனாலே தேவனுடைய பிள்ளைகளை பட்சிக்க வேண்டும் இருக்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள். இதுகாரம் பட்சித்தவர்கள் இன்னும் பட்சிக்க வேண்டும், அவர்கள் ஜீவன் மட்டும்தான் இருக்கு, அதையும் பட்சிக்க வேண்டும் என்று விரும்பினவர்களுடைய ஜீவன்களை எல்லாம் தேவன் அனுமதிக்கிற அந்த வெள்ளத்திலே அவைகள் எல்லாம் பட்சிக்கப்பட்டு போகும். தேவனுடைய பிள்ளைகளோ பட்சிக்கப்பட மாட்டார்கள். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள்.
என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு அநேக வருஷங்களாக இரவும் பகலும் தூக்கமில்லாமல் தத்தளிக்கும்படி விரும்பினவர்கள் இந்த வெள்ளத்திலே கடந்து போவார்கள். இந்த வெள்ளத்தில் எந்த நேரமும் வரும். ஒருவேளை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் வரலாம், பேசி முடித்த பிறகும் வரலாம், இந்த நாளுக்குள்ளே வரலாம், இல்லை வரக்கூடிய நாட்களுக்குள்ளே வரலாம். வர்றது நிச்சயம். அதிக காலதாமதம் இல்லாமல் அது வரப்போவது நிச்சயம். 29 பாருங்க. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. நிறைய காரியத்தை சொல்றார். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவது இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அப்போ புறஜாதிகள் என்னதான் செய்கிறாங்க? அவமானம். டெய்லி என்ன வரணும்? அவமானம் 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 என்று. இனி அவர்கள் அவமானத்தை இந்த அவமானத்தை விரும்பினவர்கள் அந்த வெள்ளத்திலே இருப்பார்கள். பட்சிக்க விரும்பினவர்கள் அதிலே இருப்பார்கள். தேவ பிள்ளைகளுடைய நன்மையை விரும்பாதவர்கள், நித்தமும் நல்லது செய்வது போல கெடுத்து கொண்டே இருந்தவர்கள் அந்த வெள்ளத்திலே இருப்பார்கள். எசேக்கியேல் 36 அதிகாரம் 8-15 வரை. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அவர்களுக்கு சுதந்திரமாயிருப்பாய். நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து, நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடியினால் நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 34 சொன்னதில் கிட்டத்தட்ட இதில் சொல்லியிருப்பார். இதில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் சொல்கிறார். என்னென்னலாம் நமக்கு நடக்கணும் என்று விதவிதமாக விரும்பினவர்கள் இந்த பூமியிலே மனுஷர், தேவனை நம்பி வாழுகிற மனுஷர்களுக்கு, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக, சிறு பிள்ளையிலேருந்து பெரியோர் வரைக்கும் விரும்பினவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் படும் அத்தனை நரப்பாடுகளிலிருந்து, வேதனையிலிருந்து, அவர்களுடைய கொடிய அவமானத்தின் சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கும் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின சேனைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற வெள்ளம் அவர்களுக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெள்ளம். சடிதியாய் நினைச்சு பார்க்கவே முடியாத அந்த வெள்ளம். தாங்கள் நம்பியிருக்கிற ஐஸ்வர்யம், தாங்கள் நம்பியிருக்கிற பணபலம், தாங்கள் நம்பியிருக்கிற சகலமும் ஒன்று கூட கை கொடுக்கவே முடியாதபடிக்கு அந்த வெள்ளம் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு கடந்து சென்று மறைந்துவிடும்.
ஆமென். கடந்து சென்று மறைந்துவிடும். இனி அந்த வெள்ளம் எங்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது என்று சொல்லி அதை அலைந்து அலைந்து தேடினாலும் அது கண்களினாலே காணப்படாத ஒரு வெள்ளம் அது. ஆமென். ஆனால் மனித கண்ணுக்கு முன்பாக தோன்றும், சம்பவிக்கும், அது கொண்டு செல்லும். ஆனால் அதனுடைய முடிவு எங்கே போயிற்று என்று போய் பார்க்க சென்றால் அதை காண முடியாது. அது தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. தேவன் ஆதியிலே தீர்மானித்தது. தேவன் ஆதியிலேயே தீர்மானித்த அழிவு அது. அது கண்டிப்பாக சடிதியாய் வரும். தேவ பிள்ளைகளை எப்படி தேவன் அவர் நினைத்திருக்கிறபடி விடுவிக்கிறாரோ, தேவன் நினைத்திருக்கிற இந்த அழிவு வெள்ளம் கட்டாயமாக வரும். அது புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம். அது புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம். அது நமக்கு ஆமென்னு சொல்ல பயமாக இருக்குது. சில நேரம் நாம் அதில் இருந்தால் தானே பயப்படணும், நம்ம அப்படி செஞ்சால் தானே பயப்படணும் இல்லையா? நான் சொல்லிட்டேன், நம்ம அப்படிலாம் செய்யலை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? தைரியமாக கர்த்தரில் தைரியம் கொண்டு இருக்கலாம். கன்ஃபார்மாக என்ன செய்யும் பாருங்கள். ஒரு புயல் வருது, ஒரு வெள்ளம் வரப்போகுது, புயல் மழை பெஞ்சதுனால கடும் வெள்ளங்கள் வரப்போகுது என்று சொல்லும் பொழுது அதை நடத்துகிற ஒரு அரசாங்கம் நடத்துனா அவர்கள் பல கூட்டங்களை நடத்துகிறார்கள். அதில் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அதை மீட்கிறதுக்கு என்ன செய்யலாம், அந்த மீட்பு பணிக்கு என்ன செய்யலாம், அவங்களை காப்பாற்றி அவங்கள கொண்டு வந்து எங்கே செய்யலாம், உணவுகள் அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்படணும், அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் கொடுக்கப்படணும். அதுக்கு முன்னாடியே அது இந்த வெள்ளத்தில் சிக்கிறாதபடி அதை அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் மக்களை அங்கேருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த இடத்த விட்டு உயிர் சேதாரங்கள் அதிகம் இருக்கவே கூடாது என்று முடிவெடுத்து அதுக்கு பிறகு சில நேரங்களில் என்ன வருது? அழிவு சேதாரம் அந்த இடத்துக்கு வருது, இருப்பிடத்துக்கு வருது, அந்த வாசஸ்தலத்துக்கு வருது, அங்கே இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு வருது, மனுஷருக்கு வருது. ஆனால் அதுபோல் இது கிடையாது. அதில் வர்றது தெரியும், வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியும். டேமில் தண்ணி நிறைஞ்சிருச்சு, மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அந்த பகுதியில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த டேமுக்கு வரக்கூடிய தண்ணி வரத்து அதிகமாகி கொண்டே போகுது என்று சொன்னால் டேமை என்ன செய்வார்கள்? திறந்து விடுவார்கள். ஒரே முட்டா திறந்தார்கள் என்றால் ஒரே முட்டா அந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாரும் போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுவார்கள். இப்போ முழுமையாய் தண்ணி வருது. அப்படி என்றால் முழுமையாக திறக்கணும்னா அங்கே இருக்கிறவங்களை என்ன செய்வார்கள்? அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு திறந்து விடுவார்கள். தண்ணி பெய்யுது, இவ்வளோ வருதுன்னு. ஆனால் வெள்ளம் எப்போ வருது, எந்த நேரத்தில் வருது, அது எவ்விதமான ஒரு பலத்தோடு கூட அசூர வேகத்தில் வருது என்று ஒருவருக்கும் தெரியாத நேரத்தில் வரும்போது, ஒருவரும் கணிக்காத நேரத்தில் அது வருது. அது தேவ உத்தரவை பெற்றுக்கொண்டு வருது. அதில் ஒருவனும் தப்பிக்க முடியாதபடி கட்டளையை பெற்றுக்கொண்டு வருது. அது நிறைவேற்றி மறைந்து தேவனிடத்தில் கணக்கை ஒப்புவிச்சிடும். நீ சொல்லியபடியே செய்துட்டேன் ஆண்டவரே, நீர் கொடுத்த கட்டளையின்படியே செய்துட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கணக்கை ஒப்புவிச்சிடும். எந்த மனுஷனுக்கும் அந்த நேரம் தெரியவே தெரியாது. பட்சிகளுக்கும் அது தெரியாது. ஏன் பட்சிகளுக்கு என்ன? சில நேரம் பட்சிகள் அதை எச்சரிக்கும், சில மிருகங்கள் எச்சரிக்கும் அப்படின்னு. எந்த பட்சிகளுக்கோ எந்த மிருகங்களுக்கோ எந்த ஆவிக்கும் தெரியாது. ஆமென், ஆமென். அதே 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36. இப்போ 28ஆம் வசனத்திலிருந்து எசேக்கியேல் 36:28. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு
விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கை என் மேல் இருங்க 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை சொன்னேன், இதை நன்மையை குறித்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்வேன் என்று சொன்னதை செய்து விடுவார். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் கிருபையும் தயவையும் பெற்று வாழவே கூடாது. அவர்களுக்கு மரணமே அல்லாமல் அவர்கள் வாழவே கூடவே கூடாது. அப்படி ஒன்றை நாங்கள் பார்க்கவே கூடாது, பாத்திரவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு அவர்கள் பார்க்கக்கூடாத வெள்ளம், அந்த அழிவு அவர்களுக்கு எந்த நேரமும் அவர்களுக்கு வருவது நிச்சயம். அதை சொன்னேன், அதை செய்வேன்றார். அதை சொன்னேன், அதை செய்வேன் என்று சொல்லி மனுஷரை நம்பி சாத்தானின் மனுஷரை நம்பி அதில் இருந்தவர்களும் அதில் துணை நின்றவர்களும் அதன் பட்சமாக இருந்தவர்களுக்குத்தான் அந்த வெள்ளம். ஆனால் கர்த்தரை நம்பி இருந்தவர்களுக்கோ கர்த்தர் தெற்கத்திய வெள்ளம் போல, அங்கேயும் ஒரு வெள்ளம் தான், தெற்கத்திய வெள்ளம் போல அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு அந்த நன்மையும் ஆசீர்வாதமாகிய அந்த வெள்ளம் அவர்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமான வெள்ளம், கிருபையின் வெள்ளம், மன்னிப்பின் வெள்ளம். அதிலே அவர்கள் வாழ்ந்திருக்க செய்வேன் என்று சொன்னவர் அதிலே வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை கர்த்தர் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து தம்முடைய பலத்த வல்லமையை நிரூபிப்பார். தம்முடைய பலத்த வல்லமையை கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார், செய்து நம்மை விடுவிப்பார், நிச்சயமாய் விடுவிப்பார். ஒருவருக்கொருவர் கர்த்தரிலே பயந்து உண்மையும் உத்தமுமாய் உள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை மட்டுமே நாம் செய்து வாழ்ந்து கர்த்தரிலே நிலைத்து பிழைத்திருப்போமாக. கர்த்தர் தமது மிகுந்த கிருபையினாலே நம்மை மீட்டெடுப்பார். நம்மை மன்னித்து மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மீட்டெடுத்து விடுவித்து ரட்சித்து நம்மை அவர் இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வாராக. அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை மூடி மறைத்து எல்லா அசுஸ்திக்கும், எல்லா அசுத்தத்துக்கும், எல்லா பாவத்துக்கும், சகல விதமான ஏட்டு சென்ற இச்சைகளுக்கும் விலக்கி, கண்ணிகளுக்கு, சுருகைகளுக்கு, மாய்மாலத்துக்கு விலக்கி
ஆமென். அகால மரணம், ஜர்தி மரணம், சடிதி மரணம் என்கிற சகல மரணத்தின் கிரியைகளுக்கும் விலக்கி, சகல மந்திர தந்திர சூழ்ச்சிக்கு வஞ்சகத்துக்கும் விலக்கி அவருடைய இரத்தத்துக்குள்ளே நம்மை மூடி மறைத்து காத்து கடைசி பரியந்தமும் வழி நடத்தி நம்மை காப்பாராக. நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் இந்த நாளிலிருந்து, இந்த நொடியிலிருந்து நமக்கு செய்து முடிப்பாராக. ஜாமக்காரனை போல, காவல்காரனை போல காத்து கிடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அனுதினமும் காத்து கிடக்கிறவர்களுக்கு, கண் பூத்து போயிற்றே என்று காத்து விடியற்காலை வெளுப்பை காணுவேன் என்று காத்திருக்கிற, கண் பூத்து போயிற்றே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய விடியற்கால வெளுப்பையும் அருணோதத்தையும் காணும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தரின் நாளிலே நமக்கு உண்டு பண்ணி தருவாராக. எல்லா உள்ளங்களும் கர்த்தரிலே மரித்தது போல் காணப்படுகிற உள்ளங்கள், மனங்கள் எல்லாம் ஆத்துமாக்கள் கர்த்தராலே நற்செய்தியை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தரிலே வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாருடைய சுகவீனங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே சுகமடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒவ்வொருடைய சரீரமும் ஆரோக்கியம் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் ஒவ்வொருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து கிருபையாய் காப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு திருவிருந்து இருக்குது, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவின் ஒத்தாசையினால்தான் ஆண்டவரே, உம்முடைய அநாதி சிநேகத்தின் கரத்தினால்தான் எங்களை இந்த புதிய நாளிலே, இந்த முதலாம் நாள் காலை வேளை ஆராதனையிலே பங்கு பெற எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபையும் இரக்கமும் மிகவும் மிகவும் மகா பெரியதாயிருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். எங்கள் நல்லவரே, வல்லவரே, போதுமானவருக்கும் அதிகமானவரே, இந்நாளிலே நீர் சொன்னபடியே ஆண்டவரே, நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்து, நாங்கள் சுமக்கும் எல்லா அவமானத்திலிருந்து, நாங்கள் சம்பாதித்து கொண்ட எல்லா அவமானத்திலிருந்து, உமக்கு கீழ்ப்படியாமையினாலே நாங்கள் சம்பாதித்து கொண்ட அவமானத்திலிருந்து, உம்மை புறம்பே தள்ளெழுதினாலே நாங்கள் சம்பாதித்த சிறையிருப்பிலிருந்து, தகப்பனாகிய தேவனே, எங்களை முற்றுமுடிய எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுத்து, எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து, எல்லா பிரச்சனைகளின் விதவிதமான அத்தனை பிரச்சனைகளின் வேரிலிருந்து முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து, சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி, தகப்பனாகிய தேவனே, தெற்கத்திய வெள்ளம் போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நன்மையையும் நீர் ஆண்டவரை வர்ஷிக்க பண்ணுவீராக. தெற்கத்திய வெள்ளம் போல் ஒவ்வொரு பக்கமாய் திருப்புவீராக. நான் உனக்கு சொன்னபடி செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்வீராக. உம்முடைய பலத்த கிரியைகள் ஒவ்வொருவரிலும் நடக்க, இந்த நாளின் ஒவ்வொரு நொடியிலிருந்து நடக்க எங்கள் மீது மிகுந்த இரக்கம் மன்னித்து மகா இரக்கம் பாராட்டி, எங்களுக்கு உன்னதமானவராகி உம்முடைய கரத்திலிருந்து வருகிற உன்னத மீட்பு விடுதலையிலே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயந்து அஞ்சு நடுங்கி உம்முடைய சித்தத்தை மட்டுமே செய்து வாழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்து கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் உம்மாலே மன்னிக்கப்பட்டு இரக்கத்தை பெற்று கிருபையை பெற்று தயவை பெற்று உம்முடைய ஒத்தாசையை பெற்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடாதபடி, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தை கேட்டு அனுக்கிரகம் செய்யவே கூடாது, அழிந்து போக வேண்டும் என்று விரும்பினவர்களுக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு சடிதியாய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கட்டளை கொடுத்திருக்கிற வெள்ளங்கள் அவர்களை வாரிக்கொண்டு போவதையும் நீர் நிறைவேற்றுவேன் அதை செய்வேன் என்று சொன்னவர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயந்து அஞ்சி நடுங்க, இந்த சர்வ வளம் உள்ள தேவனுக்கு எப்பொழுதும் அஞ்சி நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும் என்று சொல்கிற அந்த பயம் ஒவ்வொருவரிலும் நிறைந்து காணப்பட, ஒருபோதும் குறைந்து போகாதபடி நிறைந்து காணப்பட கிருபை செய்யும். உமது கைவிடாத உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு யாவையும் செய்து முடித்தவருடைய தகப்பனுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நான்